ஏயா, நான் இல்லாத சமயத்துல உங்க வீட்ல நீ கறி வாங்கி சாப்பிடுறீங்களா? ஆமா. என்ன கொழுப்பு இருக்கும்? ஆமாங்கற. நாங்க இருக்கிறப்ப எனக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அத வாங்கி கொடுத்திருக்கியா நீ? என்ன சொல்லுவ? 1 கிலோ மட்டன் 1000 ரூபா. என்னென்னமோ சொல்லி வாங்கி தர மாட்டேன். இப்போ உங்க அம்மா அப்பா கேட்டோனே மனசு இறங்கி உடனே வாங்கி கொடுத்துட்டியோ? உங்க அம்மா அப்படியே உனக்கு வக்கனையா செய்யறாங்களோ? ஏமா அவங்க வீட்ல பிரியாணியா கறி குழம்பாமா? அது நீ இல்லாத சமயத்துல கறி குழம்பு செஞ்சு சாப்பிடுறாங்களா? அதேதான் நானும் கேக்குறேன் அந்த மனுஷன்ட. என்னடி அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா ஆமா. ஏன்டி உங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சொல்லாம நொட்டுவாங்களாக்கும். நீங்க மட்டும் நல்லா சாப்பிடுங்க அப்படித்தானே? நீங்க நல்லா சாப்பிடுங்க. எப்படியா நீ மட்டும் இப்படி இருக்க? இல்லாத சமயத்துல ஊருக்கு போயிட்டா ஜாலிங்கிற, குழம்பு செஞ்சு சாப்பிடுற. இப்படி இப்பெல்லாம் தோணுது உனக்கு? அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன பண்றியோ ஏது பண்றியோ சாப்பிட்டியோ மாட்டியோ தான் எனக்கு தோணுது. என்னைய விட்டு நீயே ஏய் நிறுத்திடி. தண்டவாளம் இழுக்காத. பத்தி எனக்கு நல்லா தெரியும். தெரியும். நீ அங்க போய் என்ன பண்ற ஏது பண்ற எல்லாமே எனக்கு தெரியும். நீ எங்க இருக்க முதல்ல? கடையில தாண்டி இருக்கேன். ஓ கடையில இருக்கியா? கடை பையனுக்கும் கறி குழம்பு தானே? ஆமா ஆமா. 1 கிலோ மட்டன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கொடுத்துருக்கேன். கடை பையனுக்கும் சேர்த்து தான் கட்டிட்டு வரணும். நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன்னா மாட்ட வீட்டுல செய்ய சொல்லியாச்சு. நான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடு. கடை பையனுக்கு மட்டும் தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். எனக்காக இங்க எடுத்துட்டு வர வேண்டியதானே? எனக்கு வேற பொழப்பு இல்ல உனக்காக இங்க இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. போவியா? காசு கொடுத்துருக்கேல அப்புறம் என்ன? அம்மா எடுக்க சொல்லி நீயும் சாப்பிடு. ஓஹோ மாப்பிள்ள போன் பண்ணி பேசுறாரா? ஆமா பேசுறியா? ஏமா இவ்வளவு கோவமா பேசுற? என்னாச்சு? தானே எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்த, மட்டும் சாப்பிடாம வச்சிருக்க. சாப்பிடுமா. யோ யோ மாப்பிளைக்கு தெரியாதியா? கத்தாத. என்னடி சரியா? எல்லாருக்கும் மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி பழைய சோறு ஐஸ் பிரியாணி. எங்க அப்பா மட்டன் பிரியாணிங்கிறாரு. ஏமா பொய் சொல்ற? மாப்பிள்ள பாப்பா தமிழன் ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தா. இல்ல இங்க வாங்க உங்களுக்கு சேர்ந்து வாங்கி தரோம். சூப்பரா இருக்கு. இப்போ உன்னை கேட்டாங்களா? பொய் சொல்லாதடி. சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கியே, என்ன பொய் சொல்ற நீ? ஏண்டி நீ மட்டும் போன உடனே வக்கனையா கடையில வாங்கி சாப்பிடுவியா? நான் கடையில கறி வாங்கிட்டு வந்து எங்க அம்மா செய்ய சொல்றது உனக்கு மூக்கு குறுகுறுன்னு வேத்துருச்சோ? அதாவது பரவாயில்ல உண்மையே சொல்றேன். ஆனா நீயே நீ சாப்பிட்டுட்டு பழைய சோறு என்கிட்ட அப்பட்டமா போய் சொல்றியே, ஏன் இப்படி இருக்க? நல்லாதான் இருக்கேன். பொழப்பத்தவளே போன வைடி முத. என்ன நீ மட்டும் கறி சாப்பிடுறியான்னு என்ன ஏவுறா? வைடி போன. இப்போதைக்கு நான் எதுவும் பேச விரும்பல. போன வை. வீட்டுக்கு வந்து உன்னை கவனிச்சுக்கிறியா? சரி சரி சிட்டு மாமனி. அப்படியே ஒன்னு சொல்றேன், கொடுத்த காசுலாம் செலவு பண்ணிடாத. அம்மாக்கும் அப்பாக்கும் கறி வாங்கி தரேன்னு சரியா? 2000 கொடுத்துருக்கேன். எப்படியா இருந்தாலும் 2000 3000 ரிட்டர்ன் வரணும். ஆமா நீ கொடுத்த 5000 பணத்தை 2000 செலவு பண்ணி மீதி 3000 உன்ட்ட கொடுக்கணுமா? ஓ இந்த பணமே பத்தாது. எனக்கு போன் பண்ணுவேன். காசு ஒழுங்கா அனுப்பிச்சுடு சரியா? உனக்கெல்லாம் பணம் அதெல்லாம் எதுவும் அனுப்ப முடியாது. பாத்துக்கிறியா? நானும் பாத்துக்கிறேன். நான் போன் பண்ணா நீ போன் எடுக்க மாட்டியா? நான் போன் பண்ணி நீ போன் எடுக்காம இரு. நான் நேர்லயே காசு வாங்கிட்டு வந்துடுறியாமா பாத்துக்கோ. நீ அப்படி செஞ்சாலும் செய்வதாண்டி. நீ போன் பண்ணினா நான் ஊட்டி கொடைக்கானல் கிளம்பிடுவேன். நான் இங்க இருக்கிறப்ப நீ யார் கூட ஊட்டி கொடைக்கானல் கிளம்புறியாக்கும்? யார் கூட போவேன்? எங்க அம்மா வீட்டுல இருக்க நீ பாட்டுக்கு கும்பாலம் பண்ணிட்டு இருக்காத. இதே நினைச்சுக்கோ வாழை ஒட்ட நடிக்கிறேன். அம்மா என்ன பண்ற ஏது பண்ற எல்லாம் எனக்கு தெரியும் புரியுதா? பாட்டுக்கு அங்க எங்க போறேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. ஏமா இல்லாத சமயத்துல உன் தங்கச்சிக்கு பணம் கொடுக்கறது, உன் தம்பிக்கு பணம் கொடுக்கறது, உங்க அம்மாக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கறதுன்னு ஏதாவது வேலை பார்த்த தாயா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஆமா இப்ப மட்டும் நான் மனுஷியாவா இருக்க? சரியா ராட்சசி. உங்க மரியாதை ஒழுங்கா இருந்தாமா கண்டபடி செலவு பண்ண அவ்வளவுதாயா. முதல்ல ஒழுங்காரடி சொல்ல வந்துட்ட. யோ இந்தயா யோ. நாம மாப்பிள்ள யோ யோங்கிற. ஆமான்னு சொல்லு இல்ல அத்தான்னு சொல்லு. விட்டுட்டு யோ யோங்கிற. உன்னை கேட்டாங்களா? பக்கனையா பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து நிக்கிறாரு. இந்தாயா பாருமா இந்த மனுஷனை. அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன். மனுஷன் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போனை கட் பண்றாரு. அப்படியா? பாத்துக்கலாம். ஆமா போமா. அவன் பாட்டுக்கு காசு செலவு பண்ணானா போச்சு. பாத்துக்கலாம் விரி. என்னத்தம்மா செலவு பண்றாரு? நீ எப்படி கோவப்பட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் தெரியாது. வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. மாப்பிள்ள எப்ப பார்த்தாலும் இப்படி உருன்னு கோவப்பட்டே பேசாத புரியுதா? அப்புறம் மாப்பிள்ள உன்னை விட்டுட்டு ஊட்டி கொடைக்கானல் வேற யாரை கூட்டிட்டு போயிருப்பாரு. யாவ் வாயில நல்ல வார்த்தை வருதா உனக்கு? நம்ம பொண்ணை விட்டுட்டு அடுத்தவளை அவர் கூட்டிட்டு போயிருவாரா? நீ உன் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா வக்கனையா பேசிட்டு இருக்க பேச்சு இதெல்லாம்? அதான் பிரியாணி ஃபுல்லா தின்னுட்டீல. ஆமாண்டி. வா என்ன ஒரு ஏப்பா எனக்கு. நம்மள போய் படுத்து நல்லா கோட்டை விட்டு தூங்கு போ. இப்ப எங்க கிட்ட பேச வந்திருக்க விளக்கம் கொடுத்து அப்படி இருக்காதா இப்படி இருக்காதன்ட்டு. போப்பா முத கண்டதே பேசிக்கினே கடுப்பேத்திட்டு இருக்க. சரிம்மா போய் படுக்கிறேன். வருது யா உன்னால சாப்பிட குடி நானே சாப்பிட்டுக்கிறேன். இழுத்து போடுவேன். இதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு என்னோடதே வேணுமா? இது வரேன். ஆறுமா அப்பா எப்படி பேசிட்டு இருக்காரு. அப்பா வர மாதிரி பண்றாரு பாரு. அப்படி இருக்கு எனக்கு. என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு இன்னொருத்திய ஊட்டி கொடைக்கானல் கூட்டிட்டு போவாராம். அப்பா எப்படி சொல்லுது பாரு. மனசுல தான் கூறுவாரு தெரியாது. இந்த நேரத்துல எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. அவர் பேசுறத நினைச்சு எது பெருசா எடுத்துக்காத. சாப்பிடு. அப்போ எங்க சாப்பிடுறது? மனுஷன் பேசுறது கேட்டு எனக்கு சாப்பாடே வேணாம்னு தோணுது. ஐயா இப்படி இருக்க உனக்கு உங்க வீட்டுக்காரங்க நான் இப்பயே கல்யாணம் ஆச்சு 25 வருஷம் ஆச்சு. ஏதோ சொல்றான்னு நினைச்சிட்டு அவர் சொல்றதே நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? சாம சாப்பிடு. இல்லன்னா போய் ஹால்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கேன் பாத்துக்கோ. உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஒரு வயசு வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காரர் ஊட்டி கொடைக்கானல் போறாராக்கும். அவர் ஏதோ உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக கூட உன்கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே நினைச்சு நீ புலம்பிட்டு இருக்காத. சரிம்மா பிரியாணி எல்லாம் ஆறி போச்சு. சாப்பிடு முத.
அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாங்கம்மா. இதோ வந்துட்டேன்ப்பா. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க தண்ணியாவது குடிக்கலாம். இல்லப்பா இப்பதான் சமைச்சு முடிச்சேன். பரவாயில்லம்மா கொடுங்க. மாணிக்கம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. சரிம்மா. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாம்மா உன் கையால நான் சாப்பிட்றேன். ஆமா ஆமா, கல்யாண புதுசுல சாப்பிட்டது என் கையால, அப்புறம் இப்பதான் சாப்பிடுற. சரி சாப்பிடு. செஞ்சா கறி குழம்பு சூப்பரா இருக்குமா. என்னன்னு தெரியல, பொண்டாட்டி குக்கர்ல வைப்பா, நான் கடாய் செடியிலே வேக வச்சிருவேன். குக்கர்ல வைக்க தெரியாது எனக்கும். பரவாயில்லம்மா, அது ஒரு டேஸ்டா இருக்கும். சரிப்பா சட்டுப்புட்டுன்னு சாப்பிடு. அப்புறம் கூட தண்ணியை குடிச்ச, ஃபுல்லா தண்ணி வச்சிருந்தேன். நீ தாடிச்சு அதான் குடிச்சிட்டேன். சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏன்பா தண்ணியை குடிக்கிற? அப்புறம் வயிறு ஃபுல்லாயிரும். சரி இது தண்ணி எடுத்துட்டு வரேன். போதுமா, இதுவே போதும். நீ சாப்பிடுதான் வந்துறேன். சரிம்மா. அம்மா சொல்லுப்பா. நீ சாப்பிட்டியாம்மா? அப்பா சாப்பிட்டாரா? அப்பா சாப்பிட்டாருப்பா, அவர் சாப்பிட்டு மாத்திரை போட்டு உட்காந்துருக்காரு. சரிம்மா. நான் இன்னும் சாப்பிடலப்பா. அம்மா சாப்பிடல? நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு இருந்தேன். சாப்பாடு எடுத்துருவோமா, சேர்ந்து சாப்பிடலாம். வேண்டாம்ப்பா, நான் கொஞ்ச நேரம் அவன் சாப்பிட அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். வரேன் இரு. ஏமா ஒரு மாதிரியா பேசுறீங்க, என்னாச்சு? இல்ல ரொம்ப அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல போய் என்ன வேலை இருக்கு? இருப்பா வரேன். சரிம்மா. கடப்பா எனக்கு கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன்ப்பா. சரிம்மா. கடப்பா எனக்கு சாப்பாடு கட்டிட்டீங்களான்னு கேட்கணும். அப்படியா கட்டிட்டீங்களான்னு கேட்குற? கரெக்டா கேட்கணுமா இல்லையா நீ? மாணிக்கத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கியா? சாப்பாடு பரிமாறணும்ல, அதை விட்டு இங்க நிக்கிற? இல்லங்க எனக்கு உன்னை கேட்கணும். என்ன கேட்கணும் லட்சுமி? கறிக்குழம்பு நீ எப்படி வச்சிருங்க என்கிட்ட கேட்கணுமா? சூப்பரா வச்சிருந்த லட்சுமி. இல்ல நல்லா வெந்திருந்துச்சு, பொல பொல இருந்துச்சு. பூ வரப்ப எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இது இல்லங்க. வேற என்ன? நீ சாப்பிடல? எனக்கு சாப்பிட தோணலங்க. ஏன் லட்சுமி? என்னன்னு தெரியல தாத்தா, ஒரு மாதிரியாவே இருக்கு எனக்கு. அது உடம்பு சரியில்லையா? ரொம்ப நாள் கழிச்சு மர்மம் இல்லாதனால இன்னைக்கு வேலை செஞ்சிருக்க, அதனால எதுவும் ஒரு மாதிரியா இருக்கா? ஆஸ்பத்திரி எதுவும் போலாமா லட்சுமி? அதான் ஒண்ணும் இல்லங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு லட்சுமி சொல்லு. நான் கறி குழம்பு வச்சா நம்ம பொண்ணு அமலா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதுக்கு உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா இங்க வீட்ல வந்து சாப்பிட்டு போவால. என்ன லட்சுமி இப்படி பேசுற? பாப்பா தான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே. இதுக்கு என்னங்க பண்றது? மருமவளும் வீட்ல இல்ல, அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதுக்காக வர சொல்லிடலாமா? என்ன லட்சுமி தெரியாம பேசுற? ஒரு தடவை வந்தப்பயே மருமவளுக்கும் பாப்பாவுக்கும் சண்டை ஆயிடுச்சு. நம்ம பொண்ணு அமலா சண்டையில இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு போயிட்டா. ஃபோன் பண்ணி சாப்பிடவாமாண்ணா எப்படி வருவா? இப்ப ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னா அவ வருவா. சாத்தியமில்லாத விஷயம் லட்சுமி. அம்மலாம் ஒண்ணும் வரமாட்டா. போய் வேற வேலை என்னன்னு பாருப்போ. எனக்கு மனசு கேட்கல தாத்தா. நான் வச்ச குழம்புனா நல்லா விரும்பி சாப்பிடுவா, அதுக்காக தான் ஃபோன் பண்ணி வர சொல்றதுக்கு. 2 பேர் மட்டும் அங்க மச்சி வீட்ல இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், வந்து சாப்பிட்டு போனா திருப்தியா? நம்ம இப்ப மர்ம வீட்டுல தானே இருக்கோம். ஒண்ணு வேணாம் லட்சுமி. அமலா வீட்டுக்கு போனீங்கன்னா உன் விருப்பப்படி செஞ்சு கொடு. மத்தபடி நம்ம பொண்ணை இங்க வர சொல்ல வேண்டாம். என் மனசுக்கு படுது. பாட்டுக்கு அமலாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி புஷ்பா காத்துக்கு போச்சுன்னா அவ்வளவுதான். அதான் அமலாவும் இந்த வீட்டுக்கு வரமாட்டா. மாணிக்கத்துக்கு பரிமாற வேலையை பாரு. போ லட்சுமி, அப்படியே உட்காந்து நீ சாப்பிடு. சரிங்க. எப்பா மட்டன் குழம்பு சூப்பரா செஞ்சிருக்கீங்கம்மா. அப்படியாப்பா? சரி சரி. ரொம்ப நல்லா இருக்குமா. பூ காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. சரிப்பா. குழம்பு எது எடுத்துட்டுமாப்பா? எதுவும் வேண்டாமா, முதல்ல நிறைய வச்சிட்டீங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தட்டுல வேற சாப்பாடு இருக்கு பாரு, பெஞ்சு சாப்பிடுப்பா. சரிம்மா. புஷ்பா கூட இப்படி வைக்க தெரியாது. உப்பள்ளி போட்டுருவா, இல்ல உரப்பள்ளி போட்டுருவா, இல்லைன்னா கறி வேகாம இருக்கும். ஆனா நீங்க கறி குழம்பு வச்சுக்கிறது நல்லா இருக்கு. சரிப்பா, இதார நல்லா சாப்பிடு. நீங்களும் உட்காருங்கம்மா, அப்படியே சாப்பிடலாம். எனக்கு வேண்டாப்பா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏமா சாப்பிடுங்க வாங்க. இல்லப்பா வேண்டாம். நம்ம பிள்ளைகிட்ட எதுவும் கேட்டு பாப்போமா? வேண்டாமா? கேட்டா அவன் எதுவும் நினைச்சுக்குவானா? என்னம்மா யோசிக்கிறீங்க? அமைதியாவே இருக்கீங்க. இது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கணும். சொல்லுமா. நான் கறி குழம்பு வச்சேன்னா உன் தங்கச்சி அம்மலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவா. சரி. அதுக்கு என்னம்மா, போன் பண்ணி வர சொல்லு பாப்பாவை, சாப்பிட்டு போட்டோம். கறி செய்யும் போதெல்லாம் அவன் ஞாபகம் தான் இருந்துச்சு எனக்கு. அம்மா நீ செய்யறது நல்லா இருக்குமா, செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கொடுமா அப்படின்பா. செய்யும் போதே அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்பா அவங்க அப்பாட்ட போய் கேட்டேன். எனவே புஷ்பாக்கும் அமலாக்கும் சண்டையா இருக்கு. புஷ்பா நம்ம பாப்பாவை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால எப்படி அவ வருவா சொல்லவும் எனக்கு மனசே கேட்கலப்பா. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன், அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்ட்டு. அப்படியாமா? சரி கொடுங்கம்மா, நான் போய் பாப்பாட வேணா கொடுத்துறேன். வேண்டாம்ப்பா, ஏன்பா சிரமம்? இவளெல்லாம் பாக்கணும்ல. அப்பா ஃபோன் பண்ண சொன்னேன் அமலாக்கு, அவர் முடியாதுங்கிறாரு. நீயாவது உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 8 சாப்பிட்டு போ சொல்லுப்பா. அப்படியா? சரிம்மா நான் சொல்லிடுறேன். பாப்பா வரலனா நான் பாத்துக்கலாம் விடுப்பா. நீ ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன் அவகிட்ட. சரிம்மா, அந்த தரேன் இருங்க. யாருக்கு ஃபோன் பண்ண லட்சுமி? அமலாக்கு ஃபோன் பண்றேங்க. அன்னைக்கு சொல்லி ஃபோன் பண்ண சொன்னேன், அதான் பேசலான்ட்டு. மனசே ஆகாதே. குழம்பு வச்சா அமலா ஞாபகம் வந்துருமே. என்னங்க செய்யறது, மனசு கேட்க மாட்டேதே. மக்கன்னு ஒரே பொண்ணு தானே இருக்கு, அதாவது அவளுக்கு பிடிச்சது செஞ்சா கொடுக்கணும்ல. சரி ஃபோன் பண்ணு, பேசிட்டு அமலா என்ன சொல்றான்னு சொல்லு. சரிங்க. இங்க போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. தான் எடுத்துட்டா. அவளா? சொல்லுமா. அம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோமா. என்னம்மா விஷயம், எதுவும் பிரச்சனையா? நான் உன் மருமக புஷ்பா அது பிரச்சனை பண்றாளா? இல்லத்தா, அப்படிலாம் இல்லத்தா, அவ ஊருக்கு போயிருக்கா. என்னது ஊருக்கு போயிருக்கா? ஆமாமா. இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போவாது. எதுவும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிச்சா? ஆமாமா. அதெல்லாம் விடுமா. அம்மா இங்க மட்டன் குழம்பு வச்சிருக்கேன். நான் செஞ்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. செத்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறியாத்தா? நிறையதாம்மா செஞ்சிருக்கேன். 2 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்தான். வந்தீனா செத்த பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போவில. யார் கூட போன் பேசிட்டு இருக்கா? பேசிட்டு இருக்கான்னு கவனிப்போம். இனி அந்த வீட்டுக்கு காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்.
அப்படிமா திருப்பி அந்த வீட்டுக்கு நான் வர முடியும்? அவங்க அண்ணி இல்லைலம்மா. வாமா, வந்து சாப்பிட்டு போமா, அதான் மனசு எனக்கு திருப்தியாகும். அச்சச்சோ, நான் வரலம்மா. நான் வந்து நீ செஞ்ச கறி குழம்பு சாப்பிட்டு உன் மருமவ சிசிடி கேமரால கண்டுபிடிச்சிச்சுன்னா போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிரும். வேண்டாம் விடு. ஓஹோ, காய்காரி வீட்டுல மட்டன் செஞ்சிருக்காளாமா? அதுக்காக தான் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்களே இந்த அம்மனிய. அதெல்லாம் இல்லத்தா, ஒரு 8 சாப்பிட்டு போனீங்கன்னா போதும், எனக்கும் மனசு கொஞ்சம் திருப்தி ஆகலம்மா. அம்மா, அப்பா மச்சி வீட்டுல இருக்கும்போது கூப்பிட்டேன், வந்து சாப்பிட்டு போனேன். நான் இங்க உன் மருமக வீட்டுல இருக்க நீ இந்த வீட்டு பக்கம் நான் வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாவ. நானும் வேற சபதம் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படிமா திருப்பி அங்க வர முடியும்? வேண்டாம் விடுமா. நீ நம்ம வீட்டுல வந்து செஞ்சு கொடு எனக்கு. அப்படி இல்லையா? வேண்டாம் விட்டுருமா, நீ சாப்பிடுமா. சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. அம்மா சாப்பிட்டா புள்ள சாப்பிட்ட மாதிரியா? எனக்கு கதை விடுறா பறிவ. அண்டையெல்லாம் மனசுல வச்சுக்காம வந்து சாப்பிட்டு போமா. என்னையும் உங்க அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. வரலன்னா வரலமா, பாக்குறதா இருந்தா வீடியோ கால்ல பாத்துக்கிறேன், இல்லைன்னா கோயிலுக்கு வந்து கூட உங்களை பாத்துக்குவேன். அப்படியே அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேமா. பெரிய மினிஸ்ட்ரியுங்க, அந்த வீட்டு பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்க அண்ணன் வேணா கறி குழம்பு கொடுத்து விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, ஒண்ணு கொடுத்து விட வேணாம். எனக்கும் வேலை வைக்காதமா. இல்ல பாரு, அவ ஆத்தா கறி குழம்பு கொடுத்து விடுறேங்கிறா. இவளும் போய் சாப்பிட மாட்டானா? கறி குழம்பு கொடுத்து விடுறங்களே வேணாம்பாலாம். நானும் கேட்ட, இவ போய் சாப்பிட மாட்டேனா? இங்க கொண்டு வந்து நான் சாப்பிட மாட்டேனா? என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கல நான் செஞ்சா. ஆடாமலா. போனை வைமா, முத பண்ணி அங்க வா இங்க வா சாப்பிடவா, இல்ல குழம்பு கொடுத்து விடவான்னு கேட்காத. வைமா போன. அமலா அமலா, என் மேல உள்ள பாசத்துல கூப்பிடுது கூடவாமான்ட்டு. அப்ப நான் ஏன் சாப்பிடணும்? தேவையா இல்ல அவசியமா எனக்கு? இன்னும் வேண்டாம். அப்படி அம்மாக்கு ஆசையா இருந்துச்சுன்னா இங்க வர சொல்லி செஞ்சு சாப்பிட வேண்டியதான். அதை விட்டுட்டு அங்க வா இங்க வான்ட்டு. இங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? உங்க அம்மாட்ட பேசும்போதே வந்துட்டேன். விட்டு கேட்கற வேலை உங்க பரம்பரையை விட்டு இன்னும் மாறாதே. அப்படி இல்லையே, என்ன சொல்லுவாங்களா? எங்க அம்மாட்ட பேசும்போது பின்னாடி நான் என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு கேட்கறது என்ன சொல்லுவாங்க? நான் சும்மா வந்து நின்னே, இந்த இடத்துல நிக்க கூடாதா? தான் உங்க அம்மா கறி குழம்பு கொடுத்து விடுறீங்களாங்களே, நீ போக மாட்டேங்கிற. கொடுத்து விடுறதே ஏன் வேணாங்கிற? நீ சாப்பிடலன்னா விடு. ஏன் மாமனார் சாப்பிட மாட்டாரா? நான் தான் சாப்பிட மாட்டேனா? அதான் சேர்ந்து சாப்பிடுறீங்களா வாரத்துல 3 நாள். அப்புறம் என்னவா? நாளும் உங்க அம்மா வைக்கிறது நல்லா இருக்கும். அப்ப நீங்க வைக்கிறது நல்லா இல்லைங்கிறீங்க, அப்படிதானே? நான் கறி குழம்பு வச்சு அந்த ஊரே மணக்கும், தெரியும்ல? அதான் தெரிஞ்சுச்சே. நேற்று கறி குழம்பு வச்சிங்க, குக்கர்ல வச்சு கருக விட்டுட்டீங்க. அப்புறம் இந்த கறி குழம்பு லட்சணம் எப்படி இருக்குமா? திருப்ப பாரு. ஒரு நாள் கருகிருச்சு, மத்த நாளா சூப்பரா இருக்கும்ல. ஒரு நாள் வெந்திருக்காது, ஒரு நாள் உப்பள்ளி போட்டிருப்பீங்க, மற்ற நாள்